சஷ்டினாலே 6 நாட்கள் தான். ஆனா இப்போ வந்து புதுசா என்னன்னா, திருமண வைபவம் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. திருமண வைபவம்ங்கிறது இந்த 6 நாள் விரதம் இருக்க முடியல, சஷ்டி மட்டும் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்னன்னா, அந்த சஷ்டி அன்னைக்கு முருகருடைய ஃபோட்டோவுக்கு மாலை ஏதாச்சும் அணிவிச்சுட்டு, அவரை வழிபாடு பண்ணிட்டு, அவர் ஃபோட்டோ முன்னால விளக்கேத்தி, அது பக்கத்துல அந்த மிளகு, தேனும் கலந்து தினமும் 6 நாள் ஒரு நாளைக்கு 36 கந்த சஷ்டி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும், அதுவும் உங்களுடைய பிம்பம், கும்பம், அக்னி அப்படிங்கிறது என்னன்னா, பிம்பம்ங்கிறது உருவத்தை வந்து பார்த்து வழிபாடு பண்றது. கும்பம்னா நான் கும்பம் வைத்து வழிபாடு பண்ணுவது. அப்புறம் அக்னினா பொதுவா முருகரை வந்து லைட்டா நினைச்சாலே வந்து உட்கார்ந்து நிப்பாரு. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம், பரிகாரம், ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. தொடர்ந்து எங்களுடைய நேயர்களுக்காக ஆன்மீகம் சார்ந்த, ஜோதிடம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சஷ்டி வருது. ஸோ இந்த சஷ்டி வழிபாடு எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்கணும், என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கணும் முருகனுக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ முதல்ல சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பாலான முருக பக்தர்கள் அனைவருமே வந்து விரதம் இருக்கிறது உண்டு. இதுல விரதம் இருக்கக்கூடாது அப்படி யாருக்காவது ஒரு விதி விலக்கு இருக்காமா? உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும் போது நீங்க வந்து அந்த சஷ்டி விரதத்துல ரொம்ப அஃபெக்ட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது. அது இறைவனுக்கும் பிடிக்காது. அதே சமயம் வந்து குழந்தை உண்டானவங்க விரதம் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் உடல் ஆரோக்கியம் குன்றியவர்கள் மாத்திரை ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ரெகுலரா காலை, மாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை உட்கொள்றவங்களுக்கு அந்த விரதம் சூட்டபிள் ஆகாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க அதாவது ஒரு வன்மம் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து என்னன்னா, விரதங்கள் வந்து கடுமையா இருக்கணும். ஒரு குணம், ஒரு நெகட்டிவ் குணம் அதிகமா இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து விரதம் வந்து கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்குது. உடல் ஊனம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அவங்க வந்து சில பேரை டிபெண்ட் ஆகி இருப்பாங்க. இவங்க செஞ்சாதான் எனக்கு, இவங்க குடுத்தாதான், அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க டிபெண்ட் ஆகி இருக்கிறவங்க வந்து அந்த விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி இந்த விரதத்துக்கு நம்மளுக்கு ஒரு நெறிமுறைகள் உண்டு. அந்த விரதம் வந்து பொதுவா ரொம்ப விரதம் இருக்கணும், ரொம்ப கடின விரதம் இருக்கணும். நம்மளுடைய குணநலன்களை மேன்மைப்படுத்தணும்னா கடின விரதம் வேணும். பண்பு, குணநலன்கள் இது வந்து எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு, அப்படி எனக்கு ஒரு வைராக்கியத்துடைய தன்மை அதிகரிக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த விரதம் வந்து கடுமையான விரதமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. இந்த கடுமையான விரதம் அப்படின்னா என்ன மேடம்? எப்படி இருக்கணும்? கடுமையான விரதம் என்கிறது என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாத்தையுமே ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த 3 மலம் உண்டு. ஆணவம், கண்மம்னா கர்மா, அப்புறம் மாயை. இந்த 3ஐயும் யார் அடக்குறாங்களோ அவங்க இந்த விரதத்துக்கு சூட்டபிள் ஆவாங்க. இந்த 3ஐயும் அடக்கவே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆணவம்னா நான் என்ற ஆணவத்தை கூடவங்க. கண்மம்னா செயல்களை அதிகமாக செய்வாங்க. அதிக சிந்தனை, அதிக செயல்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓவரான ஒர்க் பண்றது. அவங்க வந்து கர்மா. அவங்களுக்கும் விரதம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் மாய உலகத்துக்குள்ள சிக்கிக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த அலங்காரம் பண்ணா அழகா இருக்குமா, இவ்வளவு பணம் சேர்ந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அழியும் பொருட்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த மாயையை அடக்கணும். இந்த 3ஐயும் அடக்கணும்னா அந்த விரதம் வந்து நம்ம அடக்க வைக்கும். அப்போ இந்த கடுமையான விரதம் இருக்கும்போது, இப்ப நான் உணவு உட்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய செயலின் அளவு குறையும். எனர்ஜி இருந்தா தானே நம்மளுக்கு வந்து செயல் அதிகமா இருக்கும். அப்போ செயல்களின் அளவு குறைவதற்கு இந்த உணவு வந்து இந்த ஒரு மிளகு விரதம்ங்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு சரியா இருக்கும். ஓகே. இந்த மிளகு விரதமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த விரதம் 6 நாளா 7 நாளா அப்படிங்கறத ஒரு விளக்கம் கொடுங்க மேம். அந்த நாட்கள்ல இந்த மிளகு விரதத்தை நம்ம எப்படி இருக்கணும்? சஷ்டினாலே 6 நாட்கள் தான். ஆனா இப்போ வந்து புதுசா என்னன்னா, திருமண வைபவம் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டாங்க.
திருமண வைபவம்ங்கிறது நம்ம அம்மா அப்பா கல்யாணம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்தவங்கள நிறைவா உணவருந்தி கல்யாணம் பார்க்குறது தான் அங்க சிறப்பாக இருக்கும். சூரபத்மா வதம் செஞ்சுட்டாரு. அப்போ அதுல ஒரு சந்தோஷம், அரக்கன் அழிந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை முடிப்பது தான் சிறப்பானது. இப்ப என்னன்னா, எல்லாரும் வந்து திருமண வைபவம் முடியிற வரைக்கும் இருங்க அப்படிங்கிற ஒரு இதையும் அப்ப அந்த திருமண வைபவங்கள் முடியும்போது சப்தமி ஆயிரும். சஷ்டி விரதம் விரதம் ஆகாது. சப்தமி விரதமா மாறிவிடும். அது சப்தமி கிடையாது. சஷ்டி வரைக்கும் தான் விரதம் இருக்கணும். திருமண வைபவங்கள்ல நம்ம நல்ல இறைவ வழிபாடு நிறைவாக செய்து பார்க்கறது தான் திருமண வைபவங்களுக்குள்ளது. அதுதான் சிறப்பானதாக இருக்கும். நம்ம என்னன்னா சில பேர் இந்த 6 நாள் விரதம் இருக்க முடியல, சஷ்டி மட்டும் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்னன்னா, அந்த சஷ்டி அன்னைக்கு இந்த சூரபத்மா வதம் செய்றாங்களே, அன்னைக்கு விரதம் இருந்து மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு முடிக்கிறது ஓகேங்களாம். ஆனா சில பேர் இந்த 6 நாள் விரதமும் முடிச்சு திரும்ப 7ஆம் நாள் நீ கன்டின்யூ பண்ணுங்கும்போது அது வந்து சரி வராது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஓகே. இந்த ஒரு மிளகு விரதம் எப்படி இருக்கலாமா? ஒரு மிளகு விரதம்ங்கிறது நான் தேன்ல ஊற போட்டு அந்த காலையில அத குளிச்சுட்டு முருகருடைய போட்டோவுக்கு மாலை ஏதாச்சும் அணிவிச்சுட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு அவர் போட்டோ முன்னால விளக்கேத்தி அது பக்கத்துல அந்த மிளகு தேனும் கலந்து 6 மிளகு போட்டு அது உள் தேன் கலந்து வச்சு அந்த மிளகை வந்து ஓம் முருகான்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டு அப்புறம் ஃபுல்லாவே எம்டியா இருப்பாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஃபுல் எம்டி. ஒரு அப்பம்போது அவங்களுடைய எனர்ஜி, அதாவது அவங்க ஃபுல்லாவே ஒடுக்கப்படும். அவங்க உடல், உள்ளம் எல்லாமே ஒடுங்கிய நிலையில் முருகாங்கிற மட்டும் தான் இருக்கும். அது வந்து என்னன்னா, இந்த 3 மலம் உள்ள இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த விரதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு அகந்தை இருக்குது, நான்கிற அகந்தை இருக்கு, என்னால அகற்றவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது முக்கியம். அவங்களா வாலண்டரியா அந்த அகந்தையை அகற்றணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி செயல்கள், அதிகமான செயல் மற்றவங்கள அந்த செயலால் நிறைய துன்புறுத்தல் ஏற்படும். அதனால அவங்களுக்கும் இந்த செயல்களின் அளவு குறையும் இந்த 6 நாளும். மாயைங்கிறது வந்து ஆசைகள். எதை பார்த்தா உணவை கட்டுப்படுத்தும் போது ஆசைகள் அளவு குறைஞ்சிரும். அதனால இந்த 3 மலங்கள் அழைக்கணும்னா இந்த ஒரு மிளகு விரதம் யாருக்கு அது வந்து எனக்கு இது ரொம்ப இதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும். நம்ம குறைக்கணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஆனா நான் என்ன சொல்வேன்னா, இதெல்லாத்தையும் விட மௌன விரதம் இருங்க. அது இருந்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிம்பேன். மௌன விரதம் இருந்தாலும்னா பேசவே தேவையில்லை. அங்க 6 நாளுமே நீங்க யார்கிட்டயும் எதுவும் தேவையில்லை. அப்ப நான்கிற எண்ணம் வந்து அங்க ஒழியும். ஓகேங்களா? பேச்சு குறையும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம பேச்சு குறைஞ்சிருச்சு. அதனால நம்மளுக்கு வந்து யாரையும் ஆர்டர் பண்ண தேவையில்லை. இந்த செயலை நீ செய்ய, அந்த செயலை செய்யுன்னு சொல்லிட்டு உங்களுடைய செயல்களின் அளவுகள் குறையும். இன்னொன்னு வந்து 36 உருகொண்டு அப்படிங்கிறது கந்த சஷ்டி படிக்கணும். தினமும் 6 நாள் ஒரு நாளைக்கு 36 கந்த சஷ்டி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் அதுவும் உங்களுடைய இரத்த அணுக்கள் எல்லாத்திலும் அது வேறுபடும். அது வந்து அந்த பேசுறது எல்லாமே நம்ம உடலில் உள்ள இரத்தத்தில் அதிர்வுகள் ஏற்படும். அப்போ அந்த வெறும் கந்த சஷ்டியை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த இரத்த அணுக்களில் நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். அதனால எனக்கு உடம்பு முடியல, நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் கர்ப்பிணி பெண் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த 36 கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது வேற அது சாப்பாட்டு நெறிமுறை கிடையாது. அதனால இந்த 36 கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கோப்புக்குள் வந்துடும். இது வந்து உங்களுடைய மிளகு விரதத்தை விட சிறப்பாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம பூஜை முறைகள் பத்தி, விரதம் பத்தி நீங்க எங்களுக்காக சொன்னீங்க. குறிப்பிட்டு நம்ம இப்போ ஒவ்வொரு பண்டிகை, ஒவ்வொரு திருவிழா அப்படிங்கும்போது ஒரு கலர்ல நம்ம வந்து துணிகள் வந்து அணிவோம். குறிப்பா இந்த சஷ்டி விரதம் இருக்கிற நிறைய பேர் வந்து சிகப்பு கலர் ஆடைகளை அணிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது சிகப்பு தான் அணியணுமா, இல்ல வேற நிறங்களும் அணியலாமா? சிகப்பும் அணிவாங்க. பெண்கள் வந்து சிகப்பு அணிகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லா வண்ணங்களுக்குரியது இந்த உலக படைப்புகள். இந்த உலகத்தை வந்து எல்லா வண்ணங்களும் நிறைந்திருக்குது. அதை எடுத்து நம்ம போடுறது, இதுதான் உடுத்தணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இவங்களா வந்து இப்போ புதுசா வந்து வண்ணங்களுக்குள் தன்னை கட்டுப்படுத்திக்கிறாங்க, வண்ணங்களுக்குள் தன்னை ஆட்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால எந்த உடையினாலும் அணியலாம். இந்த உடையெல்லாம் இல்லை, எந்த உடையினாலும் அணியலாம். உங்களுடைய எண்ணங்கள் தான் தூய்மையா இருக்கணும். தன்னை எப்பவுமே இந்த 6 நாள் வந்து
தரையில் படுக்கணும், தலையாணை வைத்து படுக்கக்கூடாது, செருப்பு போடாம நடக்கணும். அப்புறமா காலையிலே குளிச்சுட்டு முருகனுடைய நாமம் சொல்லணும். காலையில் எந்திரிச்ச உடனே முருகன் நாமம் சொல்லணும். குளிச்சுட்டு முருகன் நாமம் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுமே நம்ம செய்ற செயல்கள் எல்லாமே முருகனுடைய செயலாவே முருகா முருகான்னு சொல்லிட்டு எந்த செயலும் சொல்லும்போது முருகா நாமம் சொல்லிட்டு செஞ்சினாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது உடைய விட இது நீங்க பண்ற விஷயங்கள். அந்த படுக்கிறது, நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விரதத்தில் வந்து காலையில பாலும் பழமும் சாப்பிடுவாங்க. மாலையும் பாலும் பழமும் 3 நேரமும் பாலும் பழமும் சாப்பிடுவாங்க. சில பேர் வேணாங்க ஒரே நேர உணவு பச்சரிசி சாதம் எடுப்பாங்க. உப்பு இல்லாமல் பச்சரிசி சாதம் எடுத்து, அதன் மேல் ஒரு வெல்லத்த வைத்து சாப்பிடுவாங்க. இந்த மாரி உணவு உட்கொள்றதும் உண்டு. இந்த மாரி நம்ம உணவுகளிலும், பேச்சுக்களிலும் தான் மேக்ஸிமம் நம்மளுடைய இது இருக்குது. உடைகள் வந்து நம்ம மாயையை அடக்குவதற்காக இருக்குது. அதனால நம்ம உடை வந்து நம்ம முக்கியம்னு நான் சொல்றது இல்ல. எந்த வண்ணங்கள் உடைகள் உடுத்தினாலும் நம்மள வந்து ஓவரா அலங்காரம் பண்ணாமல், ஆ எப்பவுமே முகத்துல அதிகமா கண்ணாடிய பயன்படுத்தாமல், அந்த 6 நாளும் அதிகமான கண்ணாடிய பயன்படுத்தாமல், சும்மா நீங்க தலை குளிச்சீங்களா, உங்களுக்கு கண்ணாடிய பார்க்காம உங்களால தலை கட்ட முடியுதா? தலை கட்டிக்கோங்க. கண்ணாடிய பார்க்காம விபூதி, குங்குமம் வைக்க முடியுதா? வச்சுக்கோங்க. கண்ணாடியினுடைய பார்வைகளுடைய அதுதான் மாயை. கண்ணாடி தான் நம்ம மாயையை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய அழகுலயோ இதுல நம்ம மயங்கிரக்கூடாது. அதுக்காக கண்ணாடியின் பார்வைகளை குறைத்துக் கொண்டு நீங்க இது பண்ணினாலே சிறப்பாக இருக்கும். ஓகே. ஸோ இப்ப சஷ்டி விரதத்துல நெறைய பேர் கோவில் போய் வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்ப வீட்ல இருந்தபடியே வழிபடணும், எங்களால கோயிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க வீட்ல என்ன மாரி வழிபாட்டு முறைகள் பண்ணலாமா? வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிம்பம், கும்பம், அக்னி அப்படிங்கிற மாரி இறை வழிபாடு. அந்த சஷ்டி வழிபாடு முக்கியமானது. பிம்பம், கும்பம், அக்னி அப்படிங்கிறது என்னன்னா, பிம்பம்ங்கிறது உருவம். உருவத்த வந்து பார்த்து வழிபாடு பண்றது. கும்பம்னா நம்ம கும்பம் வைத்து வழிபாடு பண்ணுவது. அப்புறம் அக்னினா வேள்வி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த 3ம் சேர்ந்தது தான் கந்த சஷ்டிக்குள்ள வழிபாட்டு முக்கியமானது. அதுதான் வேள்வியாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க முருகர் கோயிலில். இப்ப நம்ம இத வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணணும். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்ல சாமிய அதாவது சூரியன் உதயம் முன் குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மஞ்சள், குங்குமம் தினமும் அத தொடைக்கணும். தொடச்சிட்டு பன்னீர் வைத்து துடைக்கணும். தொடச்சிட்டு அதுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி பூ போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இது வந்து பிம்பத்தை ரெடி பண்ணுதல். பிம்பம் ரெடியான பிறகு கும்பம் ரெடி ஆகும். கும்பம் ரெடியான பிறகு நம்ம வந்து அக்னி ரெடி ஆகும். இப்ப கும்பம்ங்கிறது கலசம். கலசம் நீர் கலசம் இல்லாட்டி அரிசி போட்டு கலசம் வைப்பாங்க. எனக்கு என்னன்னா, நீங்க நீர் கலசம் வைப்பதே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சூரபத்மாவை வதம் செய்யும் இடம் நீர்நிலையில் வைத்து. ஆனா நீர் கலசம் வைத்து நீங்க வந்து பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்கும். கலசத்தை கீழ வந்து அரிசி போட்டு பரப்பி ஒரு நல்ல இது எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பூலம் எடுத்துக்கோங்க. தாம்பூலத்தில் ஒரு நாள் கலசம்னா நீங்க வாழை இலை போடுங்க. இது 6 நாள் அந்த கலசம் ஒரு நாளும் கலைக்கணும்னு அவசியம் இல்ல. முதல் நாள் ஏத்துற கலசம் தான் 6 நாளும் பயன்பாட்டுல இருக்கணும். அதனால முதல் நாள் அதனால வாழை இலை பயன்பாட்டை விட தாம்பூலம் பித்தளை தாம்பூலத்துல வந்து அரிசியை பரப்பி அதன் மேல் இந்த கலசத்தை வைத்து மாவிலை வைத்து கலசம் வச்சு கும்பிடுறது சிறப்பாக இருக்கும். அந்த கலசம் வைத்து அந்த கலசம் வந்து சிவபார்வதி அம்சமாக எடுத்துக்கலாம். ஒரு கலசம் போதும். இது சிவபார்வதி அம்சமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அக்னி. அக்னிங்கிறது வந்து என்னன்னா, நமக்கு விளக்குடைய ஒளின்னு வச்சுக்கலாம். அது போக சமிக்கை குச்சிகள்னு சொல்லிட்டு கடையில கிடைக்கும். அந்த குச்சியை வச்சு நீங்க எரிய வைத்து அதுல வந்து நெய் ஊத்தி உங்களுடைய எண்ணங்கள், கோரிக்கைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தாலும் அதுல நல்லா இருக்கும். இது சமிக்கை குச்சிகள் எரியும் போது தினமும் இந்த சமிக்கை குச்சிகள் எரிக்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு அந்த குச்சி அந்த நெருப்பில் அந்த நெருப்புல வந்து ஒரு நாளைக்கு ஒரு பழங்கள் ஒரு கிரேப்ஸ் எடுத்து போடலாம். இல்லாட்டா ஒரு ஆப்பிள் ஒரு துண்டு எடுத்து நறுக்கி போடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேரிச்சம்பழம் ஒரு துண்டு போடலாம். கல்கண்டு ஒரு துண்டு போடலாம். இந்த மாதிரி சின்ன பொருட்கள் நெய்யுடன் சேர்ந்து அதை போட்டுட்டே வந்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அக்னியாக மாறிவிடும். அப்போ பிம்பம், கும்பம், அக்னி இந்த 3ஐயும் வைத்து வீட்டில் வழிபடலாம். இல்ல எனக்கு வந்து அந்த சமிக்கை குச்சிகள் வச்சு நான் இது பண்ண முடியல அப்படின்னா கூட ஒண்ணும் இல்ல. நீங்க தீபாராதனை காட்டுற அந்த இது இருக்கு இல்லையா, சூடம், கற்பூரத்தில் நீங்க ஏதாச்சும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கற்கண்டை எடுத்து அந்த கற்பூரத்தோட சேர்த்து ஆராத்திடுங்க. இது வந்து யாகம் பண்றதுக்கு சமம். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த நெருப்புக்கு உணவு கொடுக்கிறோம். இதுக்கு வந்து பிம்பம் பூ மாலை வச்சாச்சு. கும்பத்துக்கு துணி கட்டுவோம். அந்த மாதிரி அரிசி வைத்து வச்சிருவோம்.
அப்போ அக்னிக்கு வந்து நம்ம ஒரு ஒண்ணு குடுக்கணும்னா, அக்னிக்கு வந்து கொஞ்சம் கற்கண்டோ, இல்லாட்டா நீங்க ஏதாவது கற்பூரம் ஆமா, முடியறது. ஆமா. கற்பூரம் ஆராத்தி காமிக்கும்போது ஒரு ஏதாச்சும் ஒண்ணு அந்த நெருப்புடன் சேர்ந்து வச்சு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இல்லாட்டா ஒரு ஒரே ஒரு பொருள மட்டும் சேர்த்து சேர்த்து வச்சு நீங்க தீபாரணைய காட்டுனீங்கன்னா, அது அக்னிக்குள்ள வேள்விக்குள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இது வந்து இது சாதாரணமா நம்ம வழிபாடு பண்ற முறையில் ஒன்றுதான். அந்த மாரி பண்ணிட்டு அப்புறம் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது சிறப்பாக இருக்கும். கந்தசஷ்டி கவசம் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ படிக்கலாம். இந்த கந்தசஷ்டி இது காலை பூஜை. மத்தியானமும் வெறும் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அதே மாரி இரவும் மாலை அந்தி நேரம். அந்தி நேரத்தில நம்ம வந்து விளக்கேத்தி சாமிக்கு கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு, அவர் விளக்கேத்தி கும்பிடணும். அதேபோல இரவு படுக்கும்போதும் அவருடைய ஃபோட்டோவ பார்த்துட்டு, நான் இன்னைக்கு காலையிலேருந்து மாலை நைட் வரைக்கும் உன்ன வழிபாடு பண்ணதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்த. நாளைக்கு இத நான் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்ட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி போய் படுக்க போணும். இந்த படுக்கைக்கு போம்போது நீங்க கீழ துணியவோ, தலவாணியோ எதுவும் வைக்காமல் வெறும் தரையில் படுப்பது சிறப்பாக இருக்கும். பெட்ல படுக்கக்கூடாது. அது வெறும் தரையில் பாய் விரிச்சு படுக்கிற அது எதுவுமே வேண்டாம். வெறும் தரையில அவர் முருகவ நினைச்சுக்கிட்டு படுத்தீங்கனாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாரி கந்தசஷ்டி கவசத்த நீங்க வெறும் இது வந்து இதுவே ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். பொதுவா முருகர வந்து லைட்டா நினைச்சாலே வந்து உட்கார்ந்து நிப்பாரு. அந்த கந்தசஷ்டி கவசத்த லைட்டா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அவருக்கு பிறக்க போற யாருக்கு குழந்தை பிறக்குதோ, அந்த குழந்தைகளுடைய பேரு, நட்சத்திரம், அந்த ராசி எல்லாமே முருகனுடையதாவே வரும். ஒண்ணு மேச ராசியா இருக்கும், இல்லாட்டா விருச்சிகமா இருக்கும், இல்லாட்டா நட்சத்திரம் அவிட்டம் இருக்கும். அப்படி அந்த மாரி இதுலயே வரும். அப்பங்கும்போது அந்த முருகன் வந்து அப்படியே லயச்சு போய் வந்து வந்து உட்காருவாரு. சும்மா சாதாரணமா அவர பத்தி பேசும்போதே. அப்பங்கும்போது நீங்க இவ்வளவு இந்த மாரி அவருக்காக நம்ம எடுக்கும்போது, அவர் ஃபுல்லாவே உங்களுக்குள்ள வந்து நிப்பாரு. ஓகே. ஸோ சஷ்டி பத்தி நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பா இந்த சஷ்டி அன்னைக்கு எந்த மாரியான தானம் குடுக்குறது ரொம்ப சிறப்பு மேடம்? பொதுவா இந்த சஷ்டி அப்போ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த சஷ்டி வந்து தேவராயன் அவருடைய முக்கியமான பங்கு இருக்குது. அவர் தான் கந்தசஷ்டி கவசம் வந்து பாடுனாரு. அது சஷ்டி அப்போ வந்து அவர் வந்து சூசைட் தாட் உள்ளவரு. அந்த தாட்லேருந்து ஓகே நான் அந்த 6 நாள் விரதம் இருந்துட்டு சாகுறதே சாகுறேன். நம்ம அந்த 6 நாள் விரதம் இருந்துட்டு அப்புறம் போறேன். அப்படி சொல்லிட்டு அந்த வயிற்று வலியினுடைய கொடுமை தாங்க முடியாமல் இறக்க போனாரு. அதனால நம்ம வயிற்றுக்கு உணவு கொடுத்தல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால சஷ்டி அப்பம் நீங்க எவ்வளவு உணவு தானம் யாருக்கெல்லாம் குடுக்குறீங்களோ, அவ்வளவு நல்லா இருக்கும். அதனால உணவு தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில சஷ்டி பத்தி எங்களுக்கு தெரியாத புது தகவல்கள் குடுத்தீங்க. வீட்ல இருந்தபடி எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.